நல்லா இருக்கு பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கு. ரிஷப் ஷெட்டி ஆக்டிங் நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கு. கிளைமேட்ஸ் நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு, சூப்பர், நல்லா இருக்கு. ஒரு பக்தியான படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் நிஜமாக. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்ம ஆக்டிங் நிஜமாவே. ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் இன்னும் நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஓகே பார்க்கலாம், 2-3 டைம் கூட பார்க்கலாம். நல்லா அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த சிவன் வேஷம்லாம் சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. பார்க்கவே நல்லா அருமையான படம் நிஜமாவே. ஹீரோனி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் கொண்டதுக்கப்புறம் நிம்மதியானமே அவங்கள. நிஜமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்ட்ரானியாக தான் இருந்தது. புரியல. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லை அப்படிலாம் இல்லை, எதுவும் இல்லை ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் சான்ஸே இல்லை ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ படத்தில். ஃபேமிலிக்கு கொஞ்சம் தலைவலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ப்ரோ, என்டர்டெயின்மெண்ட்காக. ஆமாம், புதுசாக ஏதாவது பார்க்கணுன்னா அது வரலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. காட்டாக தான் போயிட்டு வந்தோம். அவனுங்க ஓட்டானுங்கடா. நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருந்தாரு. ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதெல்லாம் ஓகே தான். நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு. எப்பயும் கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. வைபிங்காக இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும், கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அவ்வளோதான். அந்த எஃபெக்ட், அந்த என்ன சொல்ல வராங்க, எதுக்கோசரம் எடுத்திருக்காங்க, அந்த அவங்க ஹிஸ்ட்ரி சொல்ல வராங்க, அது அடுத்த பாட்டில் சொல்லுவாங்க மேபி. அதுக்கோசரம் வந்து பார்க்கலாம். இருக்கு லீடு கொடுத்துருக்காங்க. எப்படி? கண்டிப்பாக அதுதான். ஃபைன் சார், சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட் மூவி. இந்த மாதிரி மூவி திருப்பி வரணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி மூவி தமிழ் படத்தில் வரலன்றதும் ஒரு பெரிய ஆதங்கமாக இருக்குது. இந்த மாதிரி தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு மூவி எடுக்கணும் நம்ம ஆளுங்க. அதேமாதிரி டேரக்டர் அப்ரிஷியேட் ஹிம். சூப்பராக எடுத்திருக்காரு. ஸ்க்ரீன் பிளே எக்ஸலண்ட். நான் ஆக்சுவலாக செகண்ட் டைம் வந்திருக்கேன். நேற்று நைட்டு பார்த்தேன் 7:30க்கு, திருப்பியும் 9:30க்கு புக் பண்ணி வந்திருக்கேன். நேற்று என் ஒய்ஃப் கூட பார்த்தேன், இப்போ என் சன் கூட பார்த்துருக்கேன். ஹீஸ் ஹேவ் கூஸ் பம்ப்ஸ். இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். நான் இன்னொரு வாட்டி முடிஞ்சால் நாங்கள் திருப்பியும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலான்னு ஐடியாவில் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு சார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்ல முடியாத லெவலில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட். நேற்று அவரோட ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது நான் கூஸ் பம்ப்ஸ் வந்தது. இப்போ செகண்ட் டைம் என் பையனை கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கு. அவர் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை ரொம்ப என்ன சொல்கிறது, அதை உணர்ந்து பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். கடவுளே அவர்கிட்ட வந்து நேரில் அவர் மேலே வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்காரு. அது செகண்ட் பார்ட் நான் கம்பல்சரி இதை எதிர்பார்த்துட்ருக்கேன். செகண்ட் பார்ட் வந்தால் ஃபேமிலியோட ஃபஸ்ட் டே வச்சு பார்ப்போம். ஹீரோயின் ஆக்டிங் குட், நல்லா இருக்குது. அவங்களதும் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட். நான் ஃபஸ்ட் பார்ட்டி அவரோட ஆக்டிங் பார்த்துருக்கேன். அதோட இதில் 3 மடங்கு நான் ஹெவியாக பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க சார். நல்லா பண்ணியிருக்காங்க. எது கிராஃபிக்ஸ் எது ஒரிஜினல் தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. லைக் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதேமாதிரி தமிழ் எதிர்பார்த்துட்ருக்கேன். தமிழ் ஸ்டோரி இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் அப்படின்றது. தமிழில் பார்க்கலன்னு தமிழ் மொழியில் தான் பார்த்தோம். பட் தமிழ் டேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எடுக்கணும். வெயிட்டிங். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. நான் 5 பேர்கிட்ட சொல்லிட்டேன். படம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இவ்வளோ மித்தாலஜியாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. படம் நல்லா இருந்துச்சு. ரிஷப் ஷெட்டி ஆக்டிங் அவர் ஃபஸ்ட்லேயே நல்லா பண்ணியிருந்தாரு. நான் அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம இது பார்க்கும்போது அந்த ஹீரோயிசமாக பக்காவாக இருக்கும். இது புதுசாக எடுத்த உடனே செகண்ட் பார்ட் பார்க்குறவங்களுக்கு அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, அது பார்க்கும்போது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் செட் ஆகிடும். என்னன்னா அது வந்து கொஞ்சம் காமெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த ராஜாவோட இதுவெல்லாம். பட் அதான் சொல்கிறேனே, தனியாக இப்போ நான் வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தா என்னடா இது அப்படின்னு தோணலாம். பட் இப்போ படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வெளில வரும்போது மொத்தமாக நல்லா இருந்துச்சு. படமாக பார்த்தா நல்லா இருந்துச்சு. அப்படி இல்லை நான் நல்லா அது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. நான் பார்க்க முடிஞ்சுது. அந்த பழைய சிவகுமார் அந்த மாதிரி அப்படி இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் கொடுத்துச்சு.
என்னன்னா அந்த சிவன் அப்படிலாம் தெரியல. நான் பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் அந்த அளவுக்கு அப்படிலாம் தெரியல. பட் இப்போ நீங்கள் அதான் சொல்கிறேனே, வீட்டில் ஃபேமிலியில் ரொம்ப பக்தியாக இருக்காங்க லேடிஸ்லாம்னா வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. நான் கூஸ் பம்ப்ஸ் நிறைய இடத்துல இருந்துச்சு. அதான் நான் அதை சொன்னேன். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நமக்கு கெஸ் பண்ண முடியும், ஏதோ இடிக்குதே அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடியும். அது வந்த உடனேவே அவங்களுக்கு ஃபைட் அவ்வளோ வரல, டான்ஸ் அவ்வளோ வரல. ஆனாலுமே ஓரளவுக்கு விஷுவலாக மேனேஜ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. பார்ட் 1 வேறு. அது வந்து ஆக்சுவலாக சோஷியல் விஷயத்தை பேசுன மாதிரி இருந்துச்சு. பார்ட் 3 இனிமேல் வந்தால் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்கு. நான் வந்து பார்க்கலாம். விஷுவல்ஸ் சொல்லுங்கள். ஆக்டிங்ஸ் எல்லாம் எல்லாத்தோடவும் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. வந்து பார்க்கலாம், வாங்க. அவருக்கு சூப்பராக இருக்குது. டேரக்ஷன் பண்ணிவிட்டு எப்படி ஆக்டிங்கும் மெயின்டைன் பண்ணாருன்னு தெரியல. நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாத்தான ஸ்பேஸும் நல்லா கொடுத்துருக்காரு. விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. வந்து பார்க்கலாம். அது சூப்பராக நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குது. அது வந்து பார்த்தா தெரியும். நம்ம சொன்னால் சிங்க் பண்ணிக்க முடியாது, அவங்களால பார்த்தா புரிஞ்சுக்குவாங்க. விஎஃப்ஸ் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. லேக்லாம் எதுவும் இல்லை. நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது ப்ரோ. அவங்க மூடை பொறுத்து, வரவங்க மூடை பொறுத்து நல்லா தான் இருக்குது. மற்றபடி படம் நல்லா இருக்குது. வந்து எல்லோரும் பார்க்கலாம். ஓகே தான் ப்ரோ. உங்களுக்கு காந்தாரா 1 பார்த்துருக்கீங்க அப்படின்னா பார்க்க வரலாம். அதில் பார்த்துருக்கீங்கன்னா இதில் உங்களுக்கு 2ல் வந்து எதுக்காக என்னன்னு உங்களுக்கு சிங்க் பண்ணிக்க முடியும். எதை பேஸ் பண்ணி கதை போகுது எல்லாம் பார்க்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். அது நல்லா தான் ப்ரோ இருக்குது. வந்தால் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. அது 3 எதுவும் கோர் ஐடியா கொடுக்கல. இது மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு அவங்க கொண்டு போகிறதுல தான் இருக்குது.